தெர்மாக்கோல் பாலெல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த கவர்லேயே தான் போட்டு வச்சுருந்தேன். இந்த கவரை வேறு பிரித்து வேறு ஒரு கிராஃப்ட் பண்ணிட்டேன்னா அதனால எல்லாமே வந்து கீழே பறந்து போயிடுது ஃபேன் காற்றுல. அதனால இதை வந்து இந்த டப்பாவில் போட்டு மூடி வச்சிடலாம் எல்லாத்தையுமே. ஆலியா, அந்த தெர்மாக்கோல் பாலை வச்சுட்டு இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க? இந்த இதுக்கு இந்த டப்பாவில் மாற்றி வச்சுருக்க? அதுவாடா, எல்லாம் பறந்து காற்றுக்கு போயிடுது. நீ வேறு ஃபேன் இல்லாமல் அங்கே உட்காரவே மாட்டேங்கிற. எல்லாம் பறந்து போயிடுதுன்னு சொல்லி இந்த டப்பாவில் போட்டு வைக்க போகிறேன். சரி, இதை வச்சு நம்ம இன்றைக்கி விளாட்லாமா? இதை வச்சு ஒரு பெயிண்டிங் பண்ணுவாங்கள்ல, அந்த யூடியூப்லலாம் போடுவாங்களே, அதை வச்சு பெயிண்ட் பண்ணி அது மாதிரி ஏதாச்சும் பண்ணலாமா? இதை வச்சு பெயிண்டிங்கா? சரி, இந்த வீட்டில் இருக்கிற இந்த பிளாக் கலர் கேன்வாஸ் எடுத்துகிட்டு வா, வச்சு பண்ணலாம். பிந்து, அங்கே பாரு, அங்கே தான் ஆலியாக்கா இருக்காங்க. அவங்க பாரு தெர்மாக்கோல் பாலை வச்சு ஏதோ பண்ண போகிறாங்க போல. வா, நம்மளும் போய் உட்காந்து பார்க்கலாம். சரி நீலா, நம்ம போய் பார்க்கலாம். ஆலியாக்கா ஏதோ பெயிண்டிங் தான் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரியே நம்ம அதை போய் பார்க்கலாம், அவங்க என்ன தான் பெயிண்டிங் பண்ணுறாங்கன்னு. வாங்க பசங்களா, அந்த உட்காருங்க. என்ன கிராஃப்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சோடனே வந்துட்டிங்களா? ஆமாம் இல்லையாக்கா, நீங்கள் கிராஃப்ட் பண்ண போகிறீங்கன்னு இந்த தெர்மாக்கோல் பார்த்தாலே தெரியுது. அதனால தான் நாங்களும் வந்துட்டோமே. நாங்களும் வந்து உட்காந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறோம். ஆலியா, நீ சொன்ன மாதிரியே பிளாக் கலர் கேன்வாஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு தான் போட்டி. பிந்து நிலாவும் தான் ஜட்ஜு. அவங்க நம்ம யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்க வந்து சொல்லுவாங்க யார் வேணும் நம்ம 2 பேத்தில். ஓகேவா? சரி வந்து உட்காரு. என்ன கிராஃப்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதை வச்சு நீ சூப்பராக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். அதுதான் உனக்கு கிராஃப்டே. இந்த காம்படிஷனில் வந்து நானும் நிக்கலும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம் பசங்களா. நீங்கள் 2 பேர் தான் ஜட்ஜ் பண்ணி போகிறீங்க யார் வின்னருன்ட்டு. நாங்கள் ஜட்ஜ் பண்ண போகிறோமா? சூப்பர். நாங்கள் இது வரைக்கும் விளாண்டு மட்டும் தான் இருந்திருக்கோம். நாங்கள் இது வரைக்கும் யார் வின்னர்னு சொன்னதே கிடையாது. இந்த டைம் ஃபஸ்ட் டைம் சொல்ல போகிறோம். நாங்கள் யார் ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்களோ அவங்கள மட்டும் தான் செலக்ட் பண்ண போகிறோம். சரி, நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, நமக்கு அவ்வளோலாம் எதுவுமே தெரியாது. நம்ம இதில் ஏதாவது நமக்கு ஈஸியாக வர மாதிரி ஏதாவது பண்ணிடலாம். அதில் வந்து பட்டர்ஃப்ளை பண்ணோன்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் பட்டர்ஃப்ளை மாதிரி இதில் அவுட்லைன் வரைஞ்சிட்டு அந்த கலர் பால்ஸை வச்சு ஒட்டிடலாம். அப்போ தான் சூப்பராக இருக்கும். எனக்கு ஒன்றும் அளவா ஐடியாலாம் தெரியாது. ஆலியா வேறு என்ன பண்ண போகிறாளோ. நமக்கு தெரிஞ்ச ஐடியாவே பண்ணிடுவோம். இதுதான் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வரைஞ்சது ஃபுல்லாக நம்ம வந்து கம் அப்ளை பண்ணி இந்த பால்ஸை வந்து ஒட்டிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ கம்மை வந்து அப்ளை பண்ணி வச்சு இதை வந்து ப்ரஷ் வச்சு இது பண்ணிட்டோன்னா இன்னும் சூப்பராக ஒட்டும். நம்ம அப்போ தான் நிறைய கம்மை வந்து மிச்சம் பண்ண முடியும். இந்த ஆலியா வேறு கம்மே தரவே மாட்டான் நமக்கு அப்புறமா. அதனால நம்ம கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா இதை வந்து பண்ணிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கலராக அந்த பால்ஸ் வந்து ஒட்டிட்டோன்னா நம்ம பட்டர்ஃப்ளை அழகாக இருக்கும். நிக்கலண்ணா, நீங்கள் பட்டர்ஃப்ளை பண்ண போகிறீங்களா? சூப்பராக இருக்கும் பட்டர்ஃப்ளை. எங்களுக்கு இந்த மாதிரிலாம் தெரியவே தெரியாது. நாங்கள் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் சர்ச் பண்ண போகிறோம். எப்படி சொல்ல போகிறோமோ. நிக்கலண்ணா இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஐடியா தான் யோசிச்சிருக்காங்க. ஏன்னா எனக்கு பட்டர்ஃப்ளைனா ரொம்ப பிடிக்குமே. ஓகே, இப்போ இதில் ஒவ்வொரு பாலாக எடுத்து ஒட்டிடலாம். கலராக ஒட்டிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, நம்ம தலைக்கும் பாடிக்கும் வந்து ஆரஞ்சு கலராக தந்துடலாம். ஏன்னா அதுதான் கொஞ்சம் தனியாக அப்போ தான் தெரியும். மிச்சதெல்லாம் கலராக தந்துடலாம். அப்போ தான் சூப்பராக இருக்கும். பாடிக்கு வந்து தனியாக அந்த கலர் வந்து தந்துடலாம். ஓகே, அவ்வளோதான். நம்ம பாடிக்கு வந்து தந்தாச்சா. மிச்சதெல்லாம் அப்படியே போட்டோன்னா அதுவே தானாக ஒட்டிக்கும். கலராக ஒட்டிக்கிச்சுன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கலராக அப்படியே எடுத்து மேலே அப்படி தூவிட்டோன்னா அழகாக அதுவே வந்து ஒட்டிக்கும். இது பார்க்க இப்போ பட்டர்ஃப்ளை மாதிரியே இல்லை. சரி, ஏதோ நமக்கு தெரிஞ்சதை செஞ்சிட்டோம். நிக்கலண்ணா, நீங்கள் இப்போ என்ன செஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ கலராக இருக்குது, அது மட்டும் தெரியுது. சரி ஆலியாக்கா, நீங்களும் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். சரி, நான் வந்து ஒரு ஃப்ளார் தான் பண்ண போகிறேன். அது வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இங்கே சுற்றி இங்கே ப்ளூ கலரில் ஒரு ஃப்ளார் பண்ணலாம். அதுக்காக ப்ளூ கலரில் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் போட்டு சரி, ஒரு பூ வச்சுட்டேன். இப்போ இன்னொரு பூ வந்து பிங்க் கலரில் தான் ஒட்ட போகிறேன். அந்த பிங்க் கலர் பூ வச்சுட்டு கீழே வந்து க்ரீன் கலரில் ஸ்டெம் மாதிரி ஒட்டிட்டோன்னா என்னோடய பெயிண்டிங் முடிஞ்சிரு. ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஸ்டெம் மாதிரி போடுறதுக்கு கம்மை வந்து அப்படியே நேராக ஒரு லைன் மாதிரி போட்டுக்கலாம். அதில் வந்து அந்த கம்மில் வந்துட்டு இந்த வந்து வரிசையாக ஒட்டிட்டோன்னா நம்மளோட அந்த ஸ்டெம் மாதிரி வந்து ரெடி ஆகிடும். வந்து வரிசையாக ஒட்டிக்கலாம். ஆலியாக்கா, நீங்கள் ஒரு ஃப்ளார் மாதிரி தானே பண்ணுறீங்க. இது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. ரொம்ப ஈஸியாகவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருங்க, நீங்கள் டக்குன்னு ஒட்டிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆலியாக்கா சூப்பராக ஃப்ளார் வந்து பண்ணிட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு நிக்கலனா தான் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஆனால் நிக்கலனாது ஒரு மாதிரி இருக்குது. என்னன்னே எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் ஆலியாக்காது ஃப்ளாருன்னு நல்லா அழகாக தெரியுது. இந்த கேமோட வின்னர் வந்துட்டு ஆலியாக்கா தான். சூப்பராக ஃப்ளார் வந்து பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிக்கலனா தான் என்ன பண்ணியிருக்காங்களே எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கே தெரில பசங்களா. நான் பட்டர்ஃப்ளை மாதிரி அழகாக வரும்னு நினச்சேன். அது என்னமோ இப்படி இருக்குது. இது என்னன்னே தெரில. என்னமோ பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இந்த பாலை தான் வேஸ்ட் பண்ணிவிட்டா. நீ தான் எனக்கு திரும்ப இந்த பாலெலாம் வாங்கி தரணுமே. என்னோட இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.